நோயாளிகளை அறுவை சிகிச்சை அறைக்குள் அழைத்து செல்லும் முறைகள். நோக்கம்: நோயாளியின் பாதுகாப்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். உடல் ரீதியாக பாதிக்கப்பட்ட நோயாளியை பார்த்துக் கொள்ளுதல். நோயாளியின் விருப்பத்திற்கேற்ப கையாளுதல். நோயாளிகளை அழைத்து செல்லும் போது ஏற்படும் விபத்துகளை தடுத்தல். நோயாளியை அழைத்து செல்ல சரியான முறையை பயன்படுத்த வேண்டும். நோயாளியின் தோற்றத்தை வைத்தோ அல்லது இருக்கும் உபகரணங்களை வைத்தோ முடிவெடுக்க கூடாது. அறுவை சிகிச்சை அறையில் நோயாளிகளை அழைத்து செல்வதற்கான வெவ்வேறு வழிகள். செவிலியர்கள் நோயாளியை நடக்க வைத்து அழைத்து செல்லுதல். வீல்சேர் மற்றும் ஸ்ட்ரெச்சரை பயன்படுத்துதல். அறுவை சிகிச்சை அறைக்குள் நோயாளியை எந்த முறையில் அழைத்து செல்ல வேண்டுமென்று யார் முடிவெடுப்பார்கள்? நோயாளியை தயார்படுத்தும் அறை. தயார்படுத்தும் அறையில் இருக்கும் மூத்த செவிலியர், சர்க்குலேட்டரி செவிலியர், பொது மயக்க செவிலியர். அறுவை சிகிச்சை அறையில் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர், உதவி செய்யும் செவிலியர் மற்றும் சர்க்குலேட்டரி செவிலியர். நோயாளியை அழைத்து செல்வது. நோயாளியை அழைத்து செல்வதற்கு முன் கேஷீட்டுடன் நோயாளியின் விவரங்களை குறுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும். தவறான நோயாளியை அழைத்து செல்வதை தவிர்க்க அடையாள அட்டை மற்றும் ரிஸ்ட் பேண்டை சரிபார்க்க வேண்டும். நோயாளியை அழைத்து செல்வதற்கான ஒரே அளவுகோல் வயது மட்டும் அல்லாமல் நோயாளியின் பார்வைத்திறன், உடல் ரீதியான பிரச்சனைகள், உடல் ஊனமற்றவர்கள் என சரியான நோயாளியை கண்டுபிடிப்பதில் முக்கியத்துவம் வேண்டும். இளம் மற்றும் நடுத்தர வயது நோயாளிகளை கையை பிடிக்காமல் அழைத்து செல்லலாம். உதவி தேவைப்படும், அதாவது வயது முதிர்ந்த நோயாளிகளை கைகளை பிடித்து அழைத்து செல்ல வேண்டும். நோயாளியை அழைத்து செல்லும் போது சர்க்குலேட்டரி செவிலியர் சகஜமாக பேசுவதன் மூலம் நோயாளியின் சம்பந்தப்பட்ட விவரங்களை கேஷீட்டுடன் சரிபார்ப்பது மட்டுமல்லாமல் அவர்களை பயத்தையும் குறைக்கலாம். வீல்சேர் மூலம் நோயாளியை அழைத்து செல்லும் முறைகள். பார்வைத்திறன், அதாவது 6/60க்கும் கீழ் உள்ள நோயாளிகள், ஒரு கண் பார்வைத்திறன் உள்ள நோயாளிகள், ஆஸ்துமா நோயாளிகள், இரத்த கொதிப்பு நோயாளிகள், கால்களில் புண் உள்ள சர்க்கரை நோயாளிகள், உடல் பருமன் அதிகம் உள்ள நோயாளிகள், கால் மூட்டு பிரச்சனையால் நடக்க முடியாத நோயாளிகள், கால்களில் அறுவை சிகிச்சை செய்த நோயாளிகள், 75 வயதிற்கும் மேற்பட்ட வயதான நோயாளிகள், 2 வித அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள், உதாரணமாக கண்புரை மற்றும் நரம்பு அறுவை சிகிச்சை தேவைப்படும் நோயாளிகள். நோயாளியை வீல்சேரில் பாதுகாப்பாக அழைத்து செல்லும் முறைகள். தவறான நோயாளியை அழைத்து செல்வதை தடுக்க நோயாளியின் விவரங்களை கேஷீட்டுடன், ரிஸ்ட் பேண்ட், ஐடி கார்டு ஆகியவற்றுடன் குறுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும். நோயாளியின் கேஷீட்டை வீல்சேர் பின்புறம் உள்ள பையில் வைக்க வேண்டும். நோயாளியை அழைத்து செல்ல 2 செவிலியர்கள் இருக்க வேண்டும். முதலில் வீல்சேரில் உள்ள சக்கரங்களை லாக் செய்து கால் மிதியை உயர்த்த வேண்டும். ஒரு செவிலியர் வீல்சேரின் புறம் நின்று பிடித்து கொள்ள வேண்டும். மற்றொருவர் செவிலியர் நோயாளியை வீல்சேரில் அமர வைக்க வேண்டும். நோயாளியை சுற்றி பாதுகாப்பு பெல்ட் அணிவிக்க வேண்டும். அழைத்து செல்லும் போது கதவுகளில் இடிக்காமல் இருக்க நோயாளிகளின் கைகள் வீல்சேரின் உள் உள்ளதா என்பதை சரிபார்க்க வேண்டும். அறுவை சிகிச்சை அறைக்குள்ளும் நோயாளியை வீல்சேரில் இருந்து அறுவை சிகிச்சை செய்யும் படுக்கைக்கு மாற்ற 2 செவிலியர்கள் இருக்க வேண்டும். நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்லும் வழிமுறைகள். ஒரு கண் பார்வைத்திறன் 6/60க்கும் குறைவாக உள்ள நோயாளிகள், IV மானிட்டால் செலுத்திய நோயாளிகள், இருதய பிரச்சனை உள்ள நோயாளிகள், சிறுநீரக பிரச்சனை மற்றும் அதற்காக டயாலிசிஸ் சிகிச்சை மேற்கொள்ளும் நோயாளிகள், சர்க்கரை நோயினால் கால் புண் உள்ள நோயாளிகள், பிளாஸ்டிக் கவர் பயன்படுத்தி அழைத்து செல்ல வேண்டும். அதிக உடல் பருமன் உள்ள நோயாளிகள், மயக்க மருந்து கொடுக்கும் நோயாளிகள். பாதுகாப்பாக அழைத்து செல்லும் முறை. தவறான நோயாளியை அழைத்து செல்வதை தடுக்க நோயாளியின் விவரங்களை கேஷீட், ரிஸ்ட் பேண்ட், ஐடி கார்டு ஆகியவற்றுடன் குறுக்கு பரிசோதனை செய்ய வேண்டும். ஸ்ட்ரெச்சர் மேல் இரும்பு கம்பியுடன் கூடிய ஸ்ட்ரெச்சர் கிளாத் போடப்பட்டிருக்க வேண்டும். ஸ்ட்ரெச்சரை நோயாளியின் படுக்கைக்கு அருகில் கொண்டு சென்று நோயாளியின் வசதிக்கேற்ப உயரம் சரி செய்ய வேண்டும்.
ஸ்ட்ரெச்சரின் சக்கரங்களை லாக் செய்ய வேண்டும். நோயாளியை ஸ்ட்ரெச்சருக்கு மாற்ற 4 செவிலியர்கள் இருக்க வேண்டும். ஸ்ட்ரெச்சரில் பாதுகாப்பு வளையங்கள் பொருத்தப்பட்டு நோயாளியை சுற்றி பெல்ட் அணிவிக்க வேண்டும். ஸ்ட்ரெச்சரில் 2 செவிலியர் மூலம் தள்ளப்பட வேண்டும். ஒருவர் தலைப்பக்கமும் மற்றொருவர் கால் பக்கமும் இருக்க வேண்டும். ஸ்ட்ரெச்சரை தள்ளும்போது சுவற்றிலோ அறுவை சிகிச்சை அறையில் கதவுகளிலோ இடிக்காமல் செல்ல வேண்டும். பாதுகாப்பாக நோயாளியை ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்லும் முறை. அறுவை சிகிச்சை செய்யும் அறையில் ஸ்ட்ரெச்சரை அறுவை சிகிச்சை படுக்கைக்கு இணையாக வைக்கவும். 4 பேர் சேர்ந்து 2 பேர் தலைப்பகுதி 2 பேர் கால் பகுதி பக்கம் நின்று பாதுகாப்பாக நோயாளியை அறுவை சிகிச்சை செய்யும் படுக்கைக்கு மாற்றவும். கவனமாக நோயாளியின் தலையை தலையணை மீது வைக்கவும். நோயாளியின் மேல் பெட்ஷீட்டை போட வேண்டும். அறுவை சிகிச்சை முடிந்த பிறகு மறுபடியும் 4 பேர் சேர்ந்து நோயாளியை அறுவை சிகிச்சை படுக்கையில் இருந்து ஸ்ட்ரெச்சரில் மாற்றவும். நோயாளியை வேறு மருத்துவமனைக்கு மாற்றும் வழிமுறைகள். நோயாளியை மாற்றும் வெவ்வேறு வழிகள். ஆஸ்துமா அதாவது மூச்சுத்திணறல் இருக்கும் நோயாளிகளை ஆக்சிஜன் கவசத்துடன் வீல்சேரில் அழைத்து செல்ல வேண்டும். நுரையீரல் வீக்கம் உள்ள நோயாளிகளை ஸ்ட்ரெச்சரில் உள்ள தலைப்பகுதியை உயர்த்தி ஆக்சிஜன் கவசத்துடன் அழைத்து செல்ல வேண்டும். சுய நினைவு இல்லாத நோயாளிகள் மற்றும் செயற்கை சுவாசத்தில் உள்ள நோயாளிகள் அதாவது இன்டியூபேட் ஸ்ட்ரெச்சரில் அழைத்து செல்ல வேண்டும். வெளி மருத்துவமனைக்கு மாற்றும் பொறுப்பு யாருடையது? மயக்க மருந்து கொடுக்கும் மருத்துவர், பொதுநல மருத்துவர், இரவு நேர மருத்துவர். மூத்த செவிலியர் மற்றும் மயக்க மருந்து கொடுக்கும் செவிலியர்களின் பொறுப்புகள். ஆக்சிஜன் கவசம் நோயாளியின் முகத்தில் சரியாக பொருந்தியுள்ளதா என பார்க்கவும். நரம்பு வழி மருந்து செலுத்த கேனுலா சரியாக உள்ளதா மற்றும் நரம்பு வழியில் திரவங்கள் சரியாக செல்கிறதா என பார்க்கவும். கிராஷ் கார்டு மற்றும் அவசர சிகிச்சை மருந்துகளை மருத்துவர் ஆலோசனைப்படி கொடுக்கவும். இசிஜி, ஆர்பிஎஸ் போன்ற தேவையான பரிசோதனைகளை தேவைக்கேற்ப செய்யவும். இன்டியூபேஷனுக்கு தேவையான பொருட்களை தயாராக வைக்கவும். டிஃபிபிரிலேட்டர் மற்றும் ஜெல்லி தயாராக வைக்கவும். கெத்தீட்டரை மருத்துவ உதவியுடன் பொருத்தவும். சிபிஆர் செய்யும் நேரத்தில் ஆம்புபேக் சரியாக பொருத்தவும். அவசர மருத்துவ ஊர்தியில் நோயாளியை செல்லவும். செவிலியர்களின் பொறுப்புகள். மயக்க மருந்து கொடுக்கும் மருத்துவர், பொதுநல மருத்துவர் அல்லது இரவு நேர மருத்துவரிடம் தகவலை தெரிவிக்கவும். ஆக்சிஜன் சிலிண்டரை தயாராக வைக்கவும். இரத்த அழுத்தம் பார்க்கும் கருவி, ஐவி ஸ்டாண்ட், இசிஜி கருவி எடுத்து வைக்கவும். நெபுலைசர் கருவியை தயார் செய்யவும். மூத்த செவிலியர் மற்றும் அவசர சிகிச்சை செவிலியர் கேட்கும் பொருட்களை தேவைக்கேற்ப தயார் செய்யவும். ஆபரேட்டர் அறைக்கு மற்றும் போக்குவரத்து மேலாளரிடம் அவசர சிகிச்சை ஊர்தியின் தேவையை தெரிவிக்கவும். நோயாளியை ஸ்ட்ரெச்சருக்கு மாற்ற உதவி செவிலியரை தயாராக வைக்கவும். வேறு மருத்துவமனைக்கு நோயாளியை மாற்ற பரிந்துரை கடிதத்தை தயார் செய்யவும். டியூட்டி டாக்டரின் பொறுப்புகள். நோயாளியின் நாடி துடிப்பு, இரத்த அழுத்தம் ஆகியவற்றை பார்க்கவும். இவற்றை நோயாளியின் கேஷீட்டில் தேதி நேரத்துடன் பதிவு செய்யவும். நோயாளிக்கு சிகிச்சை கொடுக்கும் மயக்க மருந்து மருத்துவர் மற்றும் பொதுநல மருத்துவருக்கு உதவியாக இருக்க வேண்டும். சிபிஆர் கொடுக்க உதவி செய்தல் மற்றும் நோயாளியுடன் அவசர ஊர்தியில் சென்று பரிந்துரைந்த மருத்துவமனையில் ஒப்படைத்து விட்டு வரவும்.